ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. ஓம் ஸ்ரீ சரஸ்வத்யை நமஹ. ஓம் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப ஸ்ரீ குருவர நரசிம்ஹ சரஸ்வதி ஸ்ரீ குரு தத்தாத்ரேயாய நமஹ. ஓம் தத்தாத்ரேயாய வித்மஹே அத்ரி புத்ராய தீமஹி தன்னோ தத்த பிரச்சோதயாத். ஓம் த்ராம் தத்தாத்ரேயாய நமஹ. दत्त दिगंबरा श्रीपाद वल्लभ दत्त दिगंबरा श्रीपादराजं शरणं प्रपद्ये. श्रीपाद श्रीवल्लभ ध्यानम्. दिगंबरा दिगंबरा श्री दत्तात्रेय दिगंबरा 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 श्रीपाद श्रीवल्लभ दिगंबरा 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 श्री नरसिंह सरस्वती दिगंबरा. काषाय वस्त्रं करदण्डधारिणं कमण्डलं पद्मकरें चङ्गं चक्रं गदभूषितभूषणाढ्यं श्रीपादराजं शरणं प्रपद्ये. द्वत्पादपद्मार्पित सिद्धवृत्ति द्वत्वादं बोरुहा युगगदा निच्चल भक्तिरस्तु. श्रीपाद श्रीवल्लभ स्तुति. श्रीपाद वल्लभ गुरोः पदनारविन्दं वैराग्य दीप्ति परमोज्ज्वली मद्वितीयं मन्दस्मिदं सुमधुरं करुणात्र नेत्रं संसारतापहरणं सततं स्मरामि. श्रीपाद वल्लभ गुरोः करकल्पवृक्षं भक्तेष्टदान निरतं रिपु संशयं वै संस्मरण मात्र सिद्धि जागरणं सुभद्रं संसार भीति समनं सततं भजामि. श्रीपाद वल्लभ गुरोः परमेश्वरस्य योगेश्वरस्य शिवशक्ति समन्वितस्य श्रीपर्वतस्य शिखरं खलु सन्निविष्टं त्रैलोक्यभावनपदाब्जमहं नमामि. दिगंबरा दिगंबरा श्री श्रीपाद श्रीवल्लभ दिगंबरा संपूर्ण श्री श्रीपाद श्रीवल्लभ चरितामृतम् अध्यायं 40. பாஸ்கர சாஸ்திரியை சந்தித்தல். சங்கர் பட்டுக்கும் தர்மகுப்தருக்கும் ஏற்பட்ட வினோதமான அனுபவங்கள். நாங்கள் பல போக்குவரத்து வழிகள் மூலமாக பயணித்தோம். சில சமயங்களில் நடந்து சென்றும் சில சமயங்களில் இரட்டை மாட்டு வண்டி மூலமாகவும் சில சமயங்களில் குதிரை வண்டி மூலமாகவும் பயணித்தோம். சில நாட்கள் பயணம் செய்த பின்னர் திரிபுராந்தகம் என்கின்ற மகா க்ஷேத்திரத்தை அடைந்தோம். நாங்கள் ஸ்ரீ திரிபுராந்தகேஸ்வரர் கோவிலுக்கு சென்றோம். எங்களுக்கு பல அனுபவங்கள் கிடைத்தது. எங்களிடம் ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லப சுவாமிகளின் தெய்வீக பாதுகைகள் இருந்தன. எங்கள் பயணத்தின் பொழுது
ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமி எங்கள் கூடவே இருப்பது போலவே தோன்றியது. எங்கள் உடலுக்குள் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபர் இருப்பது போல நாங்கள் உணர்ந்தோம். நாங்கள் அடுத்த அடி எடுத்து வைக்கும் பொழுது எங்கள் உடலுக்குள் இருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமியே அடுத்த அடி எடுத்து வைப்பது போல உணர்ந்தோம். நாங்கள் பேசும் பொழுது என்ன பேசுகின்றோம் என்பது அறியாமல் தெரியாமல் அவர் எங்கள் மூலம் பேசுகின்றார் என்பதனை உணர்ந்து கொண்டோம். நாங்கள் உணவு உண்ட பொழுது எங்களுக்குள் வாசம் செய்யும் அவர் உண்பது போல உணர்ந்தோம். ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமி எங்கள் உடல், சதை, இரத்தம் மற்றும் நரம்புகள் முழுவதிலும் நிறைந்திருப்பது போல உணர்ந்தோம். ஜீவாத்மாதான் பரமாத்மா என்கின்ற கோட்பாடு பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் உடல் முழுவதும் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமியின் சைதன்யம் நிறைந்திருப்பது போலவும் அவருடன் எந்தவித தொடர்பும் இல்லாமல் இது போன்ற அனுபவம் எங்களுக்கு அருள் செய்யப்பட்டிருப்பது போன்ற அதிசயத்தை பார்த்ததோ அல்லது முன்பு கேள்விப்பட்டதோ இல்லை. திரிபுராந்தகேஸ்வரர் கோவில் அர்ச்சகர் பெயர் பாஸ்கர சாஸ்திரி. அவர் எங்கள் மீது மிகவும் அன்பு செலுத்தினார். அவர் பீடிகாபுரத்தைச் சேர்ந்தவர். அவர் இந்த கோவிலின் தினசரி பூஜைக்காக நியமிக்கப்பட்டு இருந்தார். அவர் ஷோடசி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி மாதாவின் பக்தர். ஸ்ரீ பீடிகாபுரத்தில் இருக்கும் ஸ்ரீ குக்குடேஸ்வரரின் துணைவியான அன்னை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி கனவின் மூலம் அவருக்கு மந்திர உபதேசம் செய்தாள். எங்கள் இருவரையும் தன் விருந்தாளிகளாக வரும்படி அழைத்தார். எங்களிடம் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமியின் பாதுகைகள் இருப்பதை அவர் கவனித்தார். பாதுகைகளை அவருடைய பூஜை அறையில் வைத்தோம். அந்த பாதுகைகளில் இருந்து ஒரு தெய்வீக குரல் கேட்டது. என் குழந்தைகளே, நீங்கள் மிகவும் பாக்கியசாலிகள். இந்த பாதுகைகள் பாஸ்கர சாஸ்திரியால் வழிபட வேண்டும். இந்த பாதுகைகள் இப்பொழுது செப்பு உருவத்தில் உள்ளது. பாஸ்கர சாஸ்திரியின் மந்திர ஜபத்தின் வலிமையினால் சில வருடங்களுக்கு பின்னர் அவை ஸ்வர்ண பாதுகைகளாக மாறிவிடும். ஹிரண்யலோகத்தில் இருந்து ஒரு மகா புருஷர் வந்து அதை ஹிரண்யலோகத்திற்கு எடுத்துச் சென்று அங்கேயே வழிபடுவார். பின்னர் அவர்கள் காரணலோகத்திற்கு எடுத்துச் செல்வார்கள். பின்னர் நான் வசிக்கும் மகா காரணலோகத்திற்கு என்னிடம் கொண்டு வருவார்கள். நான் அதை அணிந்து கொண்டு காரணலோகத்திற்கு வந்து அங்கிருக்கும் ஆத்மாக்களை ஆசிர்வதிப்பேன். பின்னர் ஹிரண்யலோகத்திற்கு வந்து அங்கிருக்கும் மகா புருஷர்களையும் ஆசிர்வதிப்பேன். பின்னர் என்னுடைய பாதுகைகள் பேரொளி பெறும். பின்னர் 18,000 சித்த புருஷர்கள் அந்த பாதுகைகளை நான் பிறந்த இடத்திற்கு தங்க விமானத்தில் எடுத்து கொண்டு செல்வார்கள். மந்திரங்களை உச்சாடனம் செய்து கொண்டு தெய்வீக கற்பூர ஆரத்தியுடன் அதை நான் பிறந்த இடத்தின் பூமிக்கு 360 அடி ஆழத்திற்கு கீழே ஸ்தாபிப்பார்கள். அந்த பாதுகைகளை தங்க நிறத்தில் அங்கு இருக்கும் தெய்வீக சர்ப்பங்கள் வணங்கும், அதாவது பாம்புகள் வணங்கும். 64,000 யோகினி கூட்டம் என்னை வணங்குவார்கள். அவர்கள் அந்த பாதுகைகளை தங்க ஆசனத்தில் வைப்பார்கள்.
நான் அங்கு தினமும் யோகினிகள் கூட்டம் மற்றும் முனிவர்கள் புடைசூழ தர்பார் நடத்துவேன். பூமியுடன் இணைக்கப்பட்ட ஸ்வர்ண பீடிகாபுரம் பல்வேறு அளவுகளுடன் யார் கண்களுக்கும் தெரியாத நிலையில் இருக்கும். சாதாரண மக்களுக்கு பூமிக்கு மேல் இருக்கும் பீடிகாபுரம் தான் கண்ணுக்கு தெரியும். யோக பார்வை இருக்கும் ஒருவரால் மட்டுமே ஸ்வர்ண பீடிகாபுரத்தை பார்க்க முடியும். என்னுடைய ஸ்வர்ண பாதுகைகள் பதிக்கப்பட்ட அதே இடத்தின் பூமியின் வெளிப்பகுதியில் என்னுடைய பாதுகைகள் பீடிகாபுரத்தில் பதிக்கப்படும். ஆகவே அனைவரும் மிகவும் சந்தோஷமாக இருங்கள். வருங்காலத்தில் பல அற்புதங்கள் நடைபெறப் போகின்றது. என்னுடைய மகா சமஸ்தானத்தில் உள்ள என் பாதுகைகளை தரிசனம் செய்ய மக்கள் எறும்பு கூட்டம் போல வருவார்கள் என்று கூறியது. நாங்கள் மகிழ்ச்சியில் உறைந்து போனோம். ஸ்ரீ பாஸ்கர சாஸ்திரி ஷோடசி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி மாதாவின் சிறந்த பக்தர். நான் அவரிடம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அன்னையின் மகிமைகளை பற்றி விவரிக்குமாறு கேட்டுக்கொண்டேன். மாதா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி பகுத்தறியும் சக்தியின் அடையாளம். பின்னர் அவர், என் அருமை செல்வங்களே, மாதா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியின் சைதன்யம் நம் மனதின் எண்ணங்கள் மற்றும் விருப்பங்களுக்கு அப்பால் உள்ள பரந்து விரிந்துள்ள இடத்தில் அமைந்துள்ளது. பொதுவாக எண்ண ஓட்டத்துடன் கூடிய நம்முடைய மனம் அவற்றை அறிவு சார்ந்த சக்தியாக மாற்றுகின்றது. அவளுடைய தூய்மையாக்கும் செயல் திட்டம் என்னவென்றால், அந்த மாற்றத்தை தடுத்து அவற்றை பகுத்தறிவு நிறைந்த ஒன்றாக மாற்றுகின்றாள். அந்த மகாதேவி அன்னை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி இந்த செயல் சிட்டத்திற்கு நமக்கு உதவி செய்கின்றாள். குறுகிய வரம்புகளை கடந்து நம் விருப்பங்களை விரிவடையச் செய்ய அவள் அருள் புரிகின்றாள். வலிமை மற்றும் பகுத்தறிவு சக்தி ஒரே இடத்தில் இருப்பதில்லை. எனினும் மாதா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியின் அருள் நமக்கு கிடைத்தால் வலிமை மற்றும் பகுத்தறியும் சக்தி ஆகியவை நம்மிடத்தில் வாசம் செய்யும். தெய்வீக சைதன்யம் எல்லையற்றது. நம் மனதை அந்த எல்லையற்ற தன்மைக்கு திறக்கச் செய்கின்றாள். நம்மிடம் மற்றும் பிரபஞ்சத்தில் சிந்தனைகள் வளர்ச்சி பெறுவதற்கு அவள் நமக்கு ஒத்துழைப்பு அளிக்கின்றாள். அசாதாரணமான தெய்வீக ஞானம் பெறுவதற்கும் நம்முள் மற்றும் பிரபஞ்சத்தில் அழிவில்லாத தெய்வீக சக்திகள் வளர்ச்சி பெறவும் மற்றும் சிறந்த சாதகங்கள் பெறுவதற்கும் அவளுடைய அருளானது மிக மிக அவசியமானது. அன்னை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி எல்லையற்ற சக்தியின் அடையாளம். அவளுக்கு ஏதாவது தெரிய வேண்டும் என்று அவள் விரும்பினால் அவளுக்கு தெரியாதது என்று ஒன்றுமே இருக்காது. அவள் அனைத்து உயிரினங்கள் பற்றியும் அவற்றின் குணங்கள், அவற்றை இயக்கும் சக்தி, இந்த உலகத்தின் தர்மம் மற்றும் அதை சார்ந்த நேரம் ஆகிய அனைத்து விஷயங்களையும் கிரகித்து கொண்டவள். அவளுக்கு யார் மீதும் பாரபட்சம் கிடையாது. அவளுக்கு யார் மீதும் விருப்போ அல்லது வெறுப்போ அதுவும் கிடையாது. தன்னுடைய ஆன்மீக முயற்சிகளின் வலிமைகள் மூலம் வருங்காலத்தை பற்றி ஞானம் பெற்றவர்களை தனக்கு நெருக்கமான நம்பிக்கையாளர்களாக அவள் ஏற்றுக்கொள்வாள். அன்னை மாதா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியின் அருளை பெற்ற ஒருவரால் பகுத்தறியும் சக்தி மூலம் தீய சக்திகளை அழிக்க முடியும். தேவி அவர்களுக்கு தேவையான பலன்களை அருள்கின்றாள். அவள் எந்த படைப்பின் மீதும் பற்றுதல் இல்லாமல் பற்றற்றவளாகவே இருக்கின்றாள். அவள் ஒவ்வொருவருடைய குணம், தேவை மற்றும் திறன் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு
அனைவரையும் கையாளுகின்றாள். அவள் தன்னுடைய விருப்பத்தை யார் மீதும் வலுக்கட்டாயமாக திணிப்பதில்லை. அவள் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வகையில் பரிணாமம் பெற வழி நடத்துகின்றாள். அவள் ஏதும் அறியாதவர்களுக்கு அவர்களின் ஏதும் அறியாத பாதையில் செல்ல அனுமதிக்கின்றாள். அந்த மக்களின் தனித்தன்மைக்கு அவள் மதிப்பு அளிக்கின்றாள். அவர்கள் உயர்த்தப்படுகின்றார்களா அல்லது கெட்டுப்போகின்றார்களா என்பது பற்றி அவள் கவலைப்படுவதில்லை. அவளுடைய கருணை எல்லைகள் இல்லாததும் வற்றாததும் ஆகும். அவள் அனைவரையும் தன் குழந்தைகளாகவே கருதுகின்றாள். ராட்சசர்கள், ஆவிகள் மற்றும் பிசாசுகளை கூட அவள் தன் குழந்தைகளாக பாவிக்கின்றாள். அவளுடைய கருணை மனிதனுடையது போல கண்மூடித்தனமானது அல்ல. அவளுக்கு கருணை மிகவும் அதிகமாக இருந்தாலும் தன் பகுத்தறிவு தன்மையை விட்டு கொடுக்க மாட்டாள். பரமாத்மா வகுத்த பாதையில் இருந்து அவள் விலக மாட்டாள். ஞானம்தான் அவள் சக்தியின் மையம். ஆகவே அவளுடைய அருள் நமக்கு கிடைத்தால் உண்மை வெளியாகும் மற்றும் உண்மை மற்றும் ஞானம் மூலம் நமக்கு நல்ல படிப்பினை கிடைக்கும். அவளுடைய அருளை பெற கடமை மற்றும் உண்மையை இடைவிடாது பின்பற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அவளால் நாம் ஆசிர்வதிக்கப்படுவோம். நான் பீடிகாபுரத்தில் வசித்து வந்ததால் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமியினுடைய கருணையினால் அன்னை மாதா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியின் அருளானது எனக்கு கிடைத்தது. இது என்னுடைய தீட்சை நேரம். இன்று நான் அதிக நேரம் தியானத்தில் கழிக்க வேண்டும். ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமி எந்த சூழ்நிலையில் பீடிகாபுரத்தை விட்டு கிளம்பி தன் பயணத்தை தொடங்கினார் என்பதனை பற்றி நாளை நான் விவரிக்கின்றேன். நீங்கள் வருவதற்கு முன்பு ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமி நான் அளித்த புளியோதரையை சிறிதளவு ஏற்றுக்கொண்டார். அவர் அன்னை மாதா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியின் உருவத்தில் தரிசனம் அளிப்பார். இந்த மகா பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு நீங்களும் தியானம் செய்யுங்கள் என்று பாஸ்கர சாஸ்திரி கூறினார். வெற்றி வெற்றி! ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபருக்கு வெற்றி! ஓம் ஸ்ரீ தத்தாத்ரேயார்ப்பணமஸ்து. அவதூத சிந்தன ஸ்ரீ குருதேவ தத்த. ஓம் பரபிரம்ம பரமாத்மனே நமः. सर्वकौतुकानि दर्शय दर्शय दत्तात्रेय नमः. हूं हूं फट् स्वाहा. श्रीकरञ्च पवित्रञ्च सर्वलोकनिवारण. लोके वसीकर पुंसां भद्वं त्रैलोक्यभावनं शुभम्. दिगंबरा दिगंबरा श्री श्री पाद श्री वल्लभ दिगंबरा. दिगंबरा दिगंबरा श्री नरसिंह सरस्वती दिगंबरा. दिगंबरा दिगंबरा श्री दत्तात्रेय दिगंबरा. संपूर्ण श्री श्री पाद श्री वल्लभ चरितामिर्दम அத்தியாயம் 40 முடிவுற்றது. பிற அத்தியாயங்கள் தொடரும்.